சந்தை அப்படின்ற ஆடு நெறைய வருது. இப்போலாம் ஆன்லைன் மூலமாக நெறைய பேருக்கு வந்து கால்ஸ் வருது. ஈஸியா பண்ண முடியும் அப்படின்ற மாரி ஒரு ஊக்கத்த வந்து குடுத்து தான் மக்கள ஈர்க்கிறாங்க. அப்போ மக்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கையா அத கையாளணும் சார்? சார் பங்குச் சந்தைய பொறுத்தவரைக்கும் என்ன பாயிண்ட்னா, நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்கிட்டு, நீங்க ஒரு நார்மலா எந்த ஒரு வியாபாரத்த செய்ய போறதா இருந்தாலும் சரி, நீங்க கத்துக்கிட்டு ஒரு விஷயத்த செய்ய போம்போது, அது லாபகரமா இருக்கும். நீங்க கத்துக்காம, இவங்க எனக்கு டிப்ஸ் குடுத்துருவாங்க, இவங்க எனக்கு இந்த இடத்துல வந்து கால் எடுக்க சொன்னாங்க, இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து விக்க சொன்னாங்க, அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து நஷ்டம் தான் ஏற்படும். ஏன்னா, அந்த வியாபாரத்த பத்தின ஒரு புரிதல் இல்லாம நீங்க அந்த வியாபாரத்துக்குள்ள இறங்குனீங்க. எந்த ஒரு வியாபாரமா இருந்தாலும் சரி, அது நஷ்டத்துல தான் கொண்டு போய் நம்மள நிறுத்தும். ஓகேங்களா? நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எஜுகேஷன் சிஸ்டமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, 14 வருஷம் அந்த எஜுகேஷன் சிஸ்டம்க்காக நம்ம செலவு பண்றோம். பல லட்சங்கள் அதுக்காக நம்ம செலவு பண்றோம். செலவு பண்ணிட்டு வெளியில வந்து ஒரு சம்பாத்தனைய பத்தி நம்ம யோசிக்கிறோம். ஆனா பங்குச் சந்தைய மட்டும் யோசிக்கும்போது என்ன பண்ணிர்றாங்க, ஒரே நாள். ஒரே நாள்ல கத்துக்கிறேன். இல்ல 2 நாள்ல கத்துக்கிட்டு, அடுத்த நாளே எனக்கு வந்து பல மடங்கு நான் சம்பாரிச்சிரணும். ரூ. 1,00,000 இப்ப எடுத்துட்டு வரேன்னா, நான் வந்து இன்னைக்கு ரூ. 10,00,000 சம்பாரிச்சிரணும். அந்த மாரி ஒரு கண்ணோட்டத்துல வந்து இன்னைக்கு மக்கள் வந்து நெறைய பேர் வந்து அலைமோதுறாங்க. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய தான் இவங்க எல்லாரும் பயன்படுத்துறாங்க. யாருன்னா இந்த ஸ்கேம்ஸ் எல்லாருமே வந்து பயன்படுத்துறாங்க. எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, நாங்க வந்து உங்களுக்கு கால்ஸ் ப்ரொவைட் பண்றோம். நாங்க வந்து உங்களுக்கு ஒரு கால் பண்ணி, நாங்க வந்து இந்த இடத்துல நீங்க வாங்கி இந்த இடத்துல வித்தீங்கன்னா, உங்களுக்கு எக்கச்சக்கமான லாபம் கிடைக்கும். அதுக்கு நீங்க என்கிட்ட பணத்த குடுக்கணும். இந்த மாரி விஷயங்கள மக்கள் தள்ளப்படுறாங்க. இத வந்து மக்கள் அவாய்ட் பண்ணணும். எந்த ஒரு வியாபாரம் நாளைக்கு நம்ம ஒரு சின்ன டீ கடை வியாபாரம் ஆரம்பிக்கணும்னா கூட, அத பத்தி மக்கள் நெறைய ஆராய்ச்சி பண்றாங்க. இன்னைக்கு எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் நம்ம வாங்குறோம்னா கூட, எவ்வளவு ஆராய்ச்சி மக்கள் பண்றாங்க. ஆனா, ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் வரப்போம்போது, எந்த விதமான ஆராய்ச்சியும் மக்கள் பண்ண மாட்டேன்றாங்க. ரொம்ப பிளைண்டா, கண்மூடித்தனமா அவங்க குடுக்குற கால்ஸ்ல அப்படியே ட்ரேட் எடுத்து பணத்த லூஸ் பண்றாங்க.